தன் தலைவர் சிங்கம் என்று நினைத்தார். அது இப்பொழுது குள்ளநரி என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. இரட்டை வேட மனிதர் இவர் என்று தெரிந்துவிட்டது. இவர் ஒரு சாதியவாதி என்று அவருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது, புரிந்துவிட்டது. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவானுச்சு. அந்த கூட்டணியில் பல சூட்சமங்கள் இருக்குது. அதை நான் விரைவில் வெளியிடுவேன் அப்படின்னு இருக்காரு. ஆனால் வைகோ அவர்களுடைய குள்ளநரித்தன்மை விரைவில் வெளியிடும். மல்லை சத்யா அவர்களுக்கு 25 கோடி சொத்து செங்கல்பட்டு மாவட்டத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமாவும் வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவரும் ஒரு சில தொழில்கள்லாம் பண்ணி முன்னேற இருக்கலாம். மகாபலிபுரம்லாம் தொழில் பண்ற நகரங்கள் தானே. அவரும் சில தொழில்கள்லாம். தமிழக வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், இது எப்படி பாக்குறீங்க? இரண்டுமே வெற்றி பெறாத கழகம். தமிழகத்தில் இரண்டுமே வெற்றி பெறாத கழகம். இவர்களால் தமிழகத்தில் நீண்டு அரசியல் செய்ய முடியாது. அண்ணன் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அவர்களுக்கான கொட்டுகள் என்பது திராவிட கட்சிகளால் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த எஸ்ஏஆர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. இதில் கலந்து கொண்டார். அண்ணன் விஜய் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. திமுகவை பார்த்து தான் பயம். இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் அனுபவமும் இல்லாத நபர்கள். ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் என்ன அரசியல் தெரியும்? ஆதவ் அர்ஜுனா யார்? ஆதவ் அர்ஜுனா ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் என்பது ஒரு பிஸ்னஸ். முழுமையான ஈடுபாடோடு அவருக்கு ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் கிடையாது. ஏன்னா சமீபத்தில் அவருடைய ஆடியோலாம் வெளியே வந்துட்டு கட்சிக்குள்ளே உள் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரச்சனைகள் இருக்குது. ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்றதுக்காக பயணம் செஞ்சுட்டு இருக்கு. ரியலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுபாஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இன்னைக்கு மல்லை சத்யா அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் நோக்கம் என்ன, எதை குறிக்கோளா வைத்து இதை ஆரம்பிச்சிருக்காரு? அது மட்டும் இல்லாமல் கொடியில வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சிகப்பு தான் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? திராவிட வெற்றி கழகம் என்ற கட்சியை புதிதாக துவங்கியுள்ள அண்ணன் மல்லை சத்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இது மல்லை சத்யா அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதே ஆரம்பித்திருக்க வேண்டும். அவர் வந்து பாத்தீங்கன்னா தன் தலைவர் சிங்கம் என்று நினைத்தார். அது இப்பொழுது குள்ளநரி என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. இரட்டை வேட மனிதர் இவர் என்று தெரிந்துவிட்டது. இவர் ஒரு சாதியவாதி என்று அவருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது, புரிந்துவிட்டது. இத்தனை வருடம் கழித்து இப்பதான் தெரிந்தது. அதாவது இருந்தாரு, மனசுக்குள்ளாரே புழுங்கிட்டு இருந்தாரு. தன் மகன் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரத்தை கொண்டும் எனது குடும்பத்தார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியேறினார். அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் வைகோ. அவரோடு பயணித்தவர் தான் மல்லை சத்யா. இப்பொழுது தனது மகன் தனது குடும்ப அரசியலாக மாறிவிட்டுச்சு. தான் மகன் வந்து அரசியலுக்கு வந்துட்டார்னு சொல்லிட்டு இவருடைய சூழ்ச்சி இதுதான், இவரும் குடும்ப அரசியல் தான் பண்ணுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விலகினார். இப்போ வந்து அவரும் பயணித்த மல்லை சத்யா அண்ணன் அவர்களுடைய திராவிட கழகத்தில் பயணித்த இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த வரலாறுகள் நிறைய உண்டு. நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வழக்குகள் எல்லாம் கூட சந்திச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் போயிட்டு மாற்றெல்லாம் பண்ண முடியாது. அந்த திராவிட கொள்கையின் சித்தாந்தம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு சிவப்புன்றது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வந்து குறுகியவும் சிகப்பை வந்து நீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இடையில் எல்லோ கலர் இந்த ஸ்டார் ஒன்று போட்டு இது பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். கருத்து பார்ப்போம். அவர் ஒரு வருத்த செய்தி என்னென்றால் போராட்டக்கள நபர்களெல்லாம் அந்த கொடியிலையோ இதுலேயோ பயன்படுத்தலை. பேனரில் அம்பேத்கர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருடைய படமாக இது பண்ணியிருக்காரு. இன்னும் அவர்களுடைய கட்சியிலேயே இருந்து போராட்ட நெறிகள் கொண்ட தலைவர்கள்லாம் பயன்படுத்தினா நன்றாக இருக்கும். மெயினாக இன்னும் விஷயம் என்னன்னா, மல்லை சத்யா அவர்களுக்கு இந்த மகாபலிபுரம் ஈசியா சரௌண்டிங்லாம் பல கோடி சொத்து இருக்குன்னுலாம் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு உண்மை? மல்லை சத்யா அவர்களுக்கு பல கோடி சொத்து இல்லை. 25 கோடி சொத்து செங்கல்பட்டு மாவட்டத்திலே வைகோ அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமாவும் வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவரும் ஒரு சில தொழில்கள்லாம் பண்ணி முன்னேற இருக்கலாம். மகாபலிபுரம்லாம் தொழில் பண்ணுற நகரங்கள் தானே. அவரும் சில தொழில்கள்லாம் நியாயமான முறையில் தான் இது பண்ணுவார். அவர் ஒன்றும் தவறாகும். அவர் ஒரு இத்தனை ஆண்டுகளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக கேட்டார் திரு வைகோ அவர்களிடம் கேட்டபொழுது, எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அதில் ஆரம்பித்த பிரச்சனைகள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவானுச்சு. அந்த கூட்டணியில் பல சூட்சமங்கள் இருக்குது. அதை நான் விரைவில் வெளியிடுவேன் அப்படின்னு இருக்காரு. வெளியிடட்டும், பார்ப்போம் அவர் என்ன மாதிரியான கருத்துக்கள், என்ன மாதிரியான சூழ்ச்சிகள்லாம் போது நடந்திருக்கிறது. ஆனால் வைகோ அவர்களுடைய குள்ளநரித்தன்மை விரைவில் வெளியேறும். தமிழக வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், இது எப்படி பார்க்குறீங்க?
இரண்டுமே வெற்றி பெறாத கழகம். தமிழகத்தில் இரண்டுமே வெற்றி பெறாத கழகம். இவர்களால் தமிழகத்தில் நீண்டு அரசியல் செய்ய முடியாது. இவர்களால் தமிழகத்தில் நீண்டு அரசியல் செய்ய முடியாது. வெற்றி இலக்கை தொட முடியாது. அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதிக இன்றைக்கு இளைஞர் கூட்டத்தை தமிழகத்திலே வைத்திருப்பவர். அண்ணன் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். அண்ணன் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அவர்களுக்கான கொட்டுகள் என்பது திராவிட கட்சிகளால் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் அண்ணன் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வீறு கொண்டு வெளியில் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இப்போ திரும்பவும் வெளியில் வந்து போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐஆர் எதிர்த்து முதல் போராட்டம் வேறு நடத்தி முடிச்சிருக்காங்க வெற்றிகரமாக. இது எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் விஜய் இதில் கலந்து கொண்டார். அண்ணன் விஜய் அவர்கள் எதில் கலந்து கொண்டார்? அஜித்குமார் சிவகங்கை விவகாரத்தில் கலந்து கொண்டார்ல. அதில் கலந்து முக்கியமான விஷயங்களில் மட்டும் கலந்துக்கிறாரு. கரூர் சம்பவத்திற்கு பின்னர் தமிழக வெற்றி கழகம் அந்த எஸ்ஐஆர் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. அதில் எதில் கலந்து கொண்டார்? அண்ணன் விஜய் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. மீண்டும் இது ஒரு சம்பவம் நடந்துவிட போகிறது என்று பயம் வந்து விட்டது. யாரை பார்த்து பயம்? இல்லை திமுக அழுத்தம் கொடுக்கறதுனால திமுக பார்த்து தான் பயமா? திமுகவை பார்த்து தான் பயம். அண்ணன் அதையெல்லாம் சமாளித்து வெளியிலே வந்து மக்கள் போராட்ட களத்தில் நிற்கணும். மக்கள் போராட்ட களத்தில் நின்னவங்களாலேயே இன்றைக்கி வெற்றியை நோக்கி செல்ல முடியல. முதல்ல எடுத்த உடனே வந்து அதிகார பதவியில் உட்காரணுன்னு ஆசைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடக்காத ஒன்று. அது எம்ஜிஆர் காலத்தோடு போயிடுச்சு. புரட்சித் தலைவி அம்மா அவர்களே எவ்வளவோ இன்னல்களையெல்லாம் சந்தித்து சட்டமன்றத்தில் ஆடைகளை உருவி முடியெல்லாம் இது பண்ணி அவ்வளோலாம் வேதனைகள்லாம் அனுபவித்த பிறகு தான் ஒரு யங் லீடர், அயன் லீடராக ஆக முடிஞ்சிச்சு. இரும்பு மங்கை என்று போட்டப்பட்டாங்க பின்னாடி. அப்படியெல்லாம் இருந்தவங்களுடைய நிலையே அப்படி. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா விஷயமும் எல்லா நிகழ்வும் கிராமப்புறங்களில் ஃபுல்லாக பரவிடுது. இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பட்டதாரி இளைஞர்கள் இருக்காங்க. இது சரி இது தவறு என்பதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மக்களோடு மக்களாக சேர்ந்து பயணிக்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் தலைவர் என்பவர். எவ்வளோ பெரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஒரு மிகச்சிறந்த தலைவரோ இல்லை நடிகரோ வந்து விஜய் கிடையாது. ஆனால் அவர்கள் இளைஞர் கூட்டம் அதிகமாக இருக்குல்ல. அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதே இளைஞர்கள் கூட்டம் மக்களுடைய கூட்டம் தான் அது. இவர் இதுக்கே சொல்கிறாரு. அப்போ அவங்க எம்ஜிஆரோடு பயணித்தவர், எம்ஜிஆருடைய கூட்டங்களில் எல்லாம் பயணித்தவர்கள் எல்லாம் வயதானவர்கள், முதியவர்கள். இவங்களாலே இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்க முடியல. அப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ முதியாத காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க. அப்போ அரசியல் பண்ண முடிஞ்சிச்சு. இது எல்லாம் தெரியும். இப்போ வந்து யாரை எங்கே நிற்க வைக்கணும்னு தெரியும். என்ன மாதிரியான விபத்துக்கள்லாம் நேரிடும் தெரியும். எந்த மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் சட்டு நடக்குன்றது தெரியும். அதுக்கு ஏற்றார் போல் அமைய வேண்டும். இன்னொரு விஷயம் என்னவென்றால் அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தில் அண்ணன் விஜயோடு பயணிக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் அனுபவமும் இல்லாத நபர்கள். 2ஆம் கட்ட தலைவர்களுக்கான ஆளுமையே கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் திமுகவுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தவங்க தானே. ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் என்ன அரசியல் தெரியும்? ஆதவ அர்ஜுனா யார்? ஆதவ அர்ஜுனா ஒரு பிஸ்னஸ்மேன். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அரசியலை விட்டு வெளியில் போனால் அந்த கூடைப்பந்து விளையாட்டில் அவர் இப்போ சங்கத்தலைவராக செயலாளராக இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு வந்து அவர் அரசியலை கூட ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறாரே தவிர மக்களுக்கு சேவை. ஃபஸ்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சியில் பயணித்தார். விடுதலை சிறுத்தை கட்சி அடுத்து வந்து பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தில் போயிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் என்பது ஒரு பிஸ்னஸ். ஆரோக்கியசாமி என்பது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அங்கே முழுமையான ஈடுபாடோட ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் கிடையாது. ஏன்னா சமீபத்தில் அவருடைய ஆடியோலாம் வெளியே வந்துருக்கு. கட்சிக்குள்ளே உள்பிரச்சனை பிரச்சனைகள் இருக்குது. ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்றதுக்காக பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு உண்மையாகவே நிறைய வாய்ஸ் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா திடீர் நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பணங்களிலே கோடிகளிலே புரண்டவர்களோடு திடீர்னு வந்து பார்த்தா வேர்வை நிற்கணும்னா அது கஷ்டமான விஷயந்தான். இன்னொரு விஷயம் என்னென்னா அண்ணன் விஜய் அவர்கள் வந்தால் மாற்றம் நிச்சயமாக தமிழகத்தினுடைய ஒரு ஆளுமைக்கு வந்தால் மாற்றம் இருக்கும். அதே போன்று வந்து பார்த்தா ஆரம்ப காலத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து பார்த்தா பயணித்த நபர்கள் இன்று யாருமே இல்லை. அவங்க அப்பா எஸ் சந்திரசேகரோட பயணித்த நபர்கள் இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த தொண்டர்களால் ரசிகர் அவரோட சப்போர்ட்டில் தான் விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு. இன்னமும் விழுப்புரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா
தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு விழுப்புரத்தில் பொறுப்பு இல்லாத நபராக இருக்கார். ஒரு கில்லி சுகர்ணான்ற ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த கில்லி சுகர்ணா அண்ணன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது நகராட்சி கவுன்சிலராக உள்ளார போகிறாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தா அவர் விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய நகர கௌரவ தலைவர். இன்னைக்கு அந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்ட செயலாளரோட பொறுப்பே இல்லாத கில்லி சுகர்னா அதிகமாக ஒர்க் பண்ணுறாரு, அதிகமாக செலவழிக்கிறார். அப்போ இது போன்ற நபர்களை வந்து பார்த்தா கொண்டுட்டு வந்து வெளியில் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். தமிழக வெற்றி கழகத்தில் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா தான் இந்த மாதிரி கட்சியெல்லாம் வளரும். பேருக்கு வந்து வாங்கி பதவியை வாங்கி கொண்டு ஒன்றுமே இல்லாதெல்லாம் பற்றி இது பண்ண முடிஞ்சால் அது வந்து வெற்றிடம் வந்து நிரப்ப முடியாது வெற்றிடத்தை. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.